ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. அதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்ன வீடியோ அப்படின்னா, சாம்பார் எப்படி குக்கரில் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நாங்கள் ரேஷனில் கொடுக்குற துவரம் பருப்பு தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வெறும் பருப்பு எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு கடாயை வச்சுட்டு அது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதையும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அந்த கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கொஞ்சம் நிறையா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எதுக்காக அப்படின்னா குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ப்ளஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வைக்கிறது இந்த சாம்பார் வெறும் சாம்பார், பருப்பு சாம்பார் மட்டும்தான். அதாவது எங்கள் வீட்டில் இதை நெய் பருப்புன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு நெய்யே சேர்க்க மாட்டோம். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது சின்ன வெங்காயமும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வதக்கி வைக்கணுங்க. இது சாம்பாரோட தாளிப்பு. ஒவ்வொரு சிலர் தாளிப்பு வடகம் வச்சு செய்வாங்க. அது மாதிரி கூட செய்யலாங்க. ஆனால் இதுக்கு பச்சையாக போட்டு இந்த மாதிரி வதக்கி செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தடுத்து இது போடணுங்க. இப்போ பருப்பை ஒரு குக்கரில் 2 விசில், அதாவது பருப்பு இருக்கிற தன்மையை பொறுத்து. எங்கள் வீட்டில் இருக்க பருப்பு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு சைஸில் பெருசாக இருக்குங்க. ஹைப்ரிட் பருப்பு இருக்கு இல்லையா, கடலைப்பருப்பு அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ அதை நம்ம எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொத்தமல்லி பொடி நான் எண்ணெயிலேயே சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிறேங்க. கொத்தமல்லி நான் வீட்லேயே வாங்கி அரைச்சது தாங்க, காய போட்டு. கடையில் வாங்கினோன்னா அதில் ஏதோ மண் மாதிரி இருக்குங்க, ஒரு ஸ்மெல்லே இல்லை. இப்போ சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்குங்க. நீங்கள் என்ன இப்படி போட்டு செய்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஒயிட் ரைஸுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட சமைச்சிட்டு நெய் ஊற்றி கொஞ்சமாக சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இந்த பருப்பு யாருக்கெல்லாம் ஃபேவரெட்டுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட டேஸ்ட்டு எந்த பருப்புலையுமே கிடைக்காதுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த பருப்பு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னோடய ஃபேவரெட்டு. இப்போ இதை நான் நல்லா எண்ணெயில் வதக்கி விடணுங்க. இது எதுக்காக அப்படின்னா, இது குழம்போட தாளிப்பு. ஓகேங்களா. இப்போ இதை நம்ம நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கணும். வதக்கிட்டு தான் அடுத்தடுத்து நம்ம இன்க்ரீடியன்ட் இந்த பருப்புக்கு வேறு எதுவும் பெருசாக தேவையில்லைங்க. இதுக்கு இனிமேல் உப்பு ஒன்று மட்டும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் எப்படி சமைக்கிறேன், எப்படி செய்யணும், டேஸ்ட் ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நான் என்னென்ன சொல்கிறேனோ அந்த இன்க்ரீடியன்ட் மட்டும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ பருப்பு பாருங்கள் நான் எப்படி வேக வச்சு எடுத்துருக்கேன்னு. வெறும் பருப்பில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தக்காளி, வெள்ளை பூண்டு இதை மட்டும்தாங்க நான் போட்டு வேக வச்சுருக்கேன். இதை தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கடைஞ்சி விட்டுக்கோங்க பருப்பை. நல்லா நசுங்கிற அளவுக்கு, அதாவது நல்லா வலுவலுன்னு கடையக்கூடாது, ரொம்ப இதாகவும் கடையக்கூடாதுங்க. ஓரளவுக்கு கடைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா. அந்த அளவுக்கு கடைஞ்சிட்டு இந்த பருப்போட தாளிப்பு எடுத்து நம்ம பருப்புக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது பாருங்கள் என்ன கலர் அளவுக்கு வர அளவுக்கு நான் வறுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பருப்பை பார்த்தாலே தெரியுங்க உங்களுக்கு, அவ்வளோ ஒரு அதாவது ஒரு டெம்ட் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு ஃபீல் ஆகுங்க. இப்போ நான் பருப்பு தண்ணி கொஞ்சமாகவும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதில் பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாமா. அவ்வளோதான். இது லைட்டாக கொஞ்சம் நேரம் கொதித்து அதோட மசாலாவோட, அதாவது இப்போ தாளிப்பு எடுத்தோம் இல்லையா, அது கொஞ்சம் அதுக்குள்ளே கலங்குற அளவுக்கு நம்ம வதக்கினாலே போதும். கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மட்டும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ இந்த அளவுக்கு பருப்பு நல்லா கொதிச்சு வரட்டும். அவ்வளோதாங்க, பருப்பு ரெடி ஆயிடுச்சு.
சுட சுட சாப்பாட்டுக்கு ஒரு கரண்டி பருப்பு ஊற்றி 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை மட்டும் தூவிக்கலாங்க. வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க இந்த பருப்போட ஃபேவரட்டாக இருந்தீங்க அப்படின்னா. தேங்க்யூ. பை பாய்.